இப்போ எங்களுக்கு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:20. நாங்கள் இப்போ வந்துட்டு எங்கள் தங்கச்சி இறக்குறதுக்கு போயிட்டு இருக்கிறோம் ஏர்போர்ட்டுக்கு. அவள் வந்து அவங்களோட கணவரை பார்க்குறதுக்கு போகிறாங்க பிள்ளை கூட. நான் ஏன் மெதுவாக கதைக்கிறேன்னுடா பின்னாடி தங்கச்சிட்ட மகன் நித்திர போடுறா. ஸோ அவனை எழுப்ப விரும்பலை. அது இப்போ டைம் என்ன எங்களுக்கு? 11:20. Är du säker du har tittat rätt datum och så på flyget? Det är inte imorgon eller så? இப்போ எங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 1:26. யாருமே இல்லை இங்கே வெளியில். நாங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி ஃபீலாக இருக்கு. இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:34. கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம். ஆனால் இங்கே யாருமே இல்லை. நாங்கள் தான் முதல் ஆக்கள் போல். அப்புறம் 2-3 பேர் இருக்காங்க. எல்லாம் அப்படியே என்னென்று சொல்கிறது, யாருமே இல்லாத இடமா இருக்குது. ஒரு பெரிய பேபி பண்டிகை கிடந்து பால் குடிக்குது. எட்வினே நீங்கள் வந்தீங்க? வா. Varför du är här? Prata riktigt. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லிட்வின் போயிடுவான் அவங்களோட அப்பாவை பார்க்குறதுக்கு. அப்படி தானே லிட்வின்? நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்க போகிறீங்களா லிட்வின்? அவள் இப்போ சுற்றி சுற்றி எல்லாரையும் பார்க்குறான். என்னெல்லாம் சத்தம் கேட்குது, என்னெல்லாம் சத்தம் கேட்குது. அந்த கிராமக்குள்ள அப்படி பையன் அண்ணா வந்து தம்பிய வண்டிக்கு வச்சு விட்டுறாரு. அப்படியா அட்வின்? அவன் பார்க்குறான் என்ன அண்ணாக்கு ஆயிடுச்சு, இப்படி பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்படித்தான் எழுத்துவேன். என்ன கிடந்து பார்க்குறீங்க? யோசிக்கிறீங்களா நீங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாண்டு? யோசிக்கிறீங்களா நீங்கள்? யாது வந்தா போகிறாள். பேக்கெல்லாம் தள்ளிக்கிட்டு லக்கேஜ். Oj nej. Det är din pappa. Sitter panna. Sitter om han. Han fest. Han. När du bajsar där jag då vita blöjor på dig. Din pappa kommer svimma ner. எங்களுக்கு பசி வந்துட்டு. பட் இங்கே இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே பூட்டு. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் வந்துட்டால காலையில். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான், இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் திறந்துருக்கு. ஸோ இங்கே ஏதாச்சும் கொஞ்சமாக வேண்டி இப்போதைக்கு சாப்பிட போகிறோம். ஆனால் என்னண்டா கடவுளுக்காக இவ்வளோ விலை விற்கிறாங்களே ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லாத்தையும். இப்போ வந்துட்டு நாங்கள் தங்கச்சியை விட்டுட்டோம். அவள் ஃப்ளைட்டுக்கு போயிட்டா. ஸோ நாங்கள் இப்போ திரும்ப வீட்டுக்கு போகிறோம். Ja. Edvin, sa du hej då till Kitty? Ja, duktig pojke. Men jag då inte så hej till mig. Så inte hon hej då till dig? Men vad synd. Ja. இப்போ நிறைய ஆட்கள் வந்துட்டாங்க. நாங்கள் வரும்போது இங்கே யாருமே இல்லை. ஆனால் இப்போ ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நிறைய ஆட்கள் இருக்கிறதால. தூங்காதது அப்படியே தெரியுதே மூஞ்சில். ரொம்ப டயர்டாக இருக்கேன். இப்போ அடுத்த நாள் காலையில்
7 மணி ஆயிட்டு நாங்கள் தங்கச்சியை இறக்கி விட்டுட்டு அவள் போயிட்டா. அப்புறம் நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் இடையில் ஒரு இடத்துல நின்று நல்லா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இப்போ கடைக்கு வந்துட்டோம் காலம்பு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே கடையில் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம். எல்லாம் ரெட்மி வா வடியா இருக்குல்ல எட்வின். Kom till mig. Fiska dig. Jag ska ta dig vann dig. Ska du fiska? Kolla babyfisk ligger där. Mamma, jag känner dem. Men jag ska filma på dig, mamma. Mamma, nu jag ska filma på dig. Vill du filma på mig? Ja. Tror du Elmira vaknat? Har du köpt till Elmira? Vilken är till Elmira då? Den är till Elmira och den andra till dig. Okej. Vad snäll Edvin är. இன்னும் ஒரு 1 ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவோம். மழை பெய்ய வலிக்குது. Och de för också. Elmira är sjuk och så jag vet att helst man kan reagera. எட்வின் என்ன குடிக்கிறீங்க? கோலா குடிக்கிறீங்களா? Så klipper du vägen.